வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி கே நகரில் ஓம் என்டர்பிரைசஸ் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருபவர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த மணிகண்டன். அவருடன் 2 மாதங்களாக தொழில் ரீதியாக பழகி வந்த காரைக்குடியைச் சேர்ந்த பாலு மற்றும் கணேசன் ஆகிய இருவரும் மணிகண்டன் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள இடத்தை விலைக்கு பேச ஞாயிற்றுக்கிழமை வருவதாக தெரிவித்தனர். மணிகண்டன் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அலுவலகத்தை திறந்து வைத்து காத்திருந்தார். அலுவலகத்துக்கு பாலு மற்றும் கணேசனுடன் அடையாளம் தெரியாத 5 நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்தனர். கொலை செய்து விடுவதாக மிரட்டி முகத்தில் மயக்க மருந்தை தெளித்து மணிகண்டனின் காரிலேயே கடத்தி சென்றனர். கீரனூர் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்து ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட காசோலை மூலம் வங்கி கணக்கில் இருந்து 12,40,000 ரூபாயும், ஏடிஎம் மூலம் பண பரிமாற்றம் செய்து 3,60,000 ரூபாய் என மொத்தம் 16 லட்சம் பணத்தை மிரட்டி பறித்தனர். மணிகண்டனின் செல்போன் மற்றும் நகைகளை பறித்துக் கொண்டு அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். மணிகண்டன் திருச்சி கே நகர் போலீசில் புகார் கூறினார். போலீசார் விசாரிக்கின்றனர். என்கிட்ட காரை ஒப்படைப்பு பண்ணி 3 மணி பக்கம் ஆகி போயிட்டு, அந்த 3 மணி பக்கமாக தான் என் காரையும் என் மொபைல் ஃபோனு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அந்த ஏற்கனவே அக்கௌண்ட் எடுத்த காசு ஒரு 3,60,000 எடுத்துட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட் செக்கில், இன்னொரு அமௌண்ட் பார்த்தா 2,40,000 அமௌண்ட், மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 14 லட்ச ரூபா, 16 lakhs. அந்த 14 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு தான் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இதை பற்றி வெளியே சொன்னாக்க உனக்கு கொண்டு போகிற சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டு கொடுத்துட்டானுங்க. ஆனால் பண்ண பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு முன்ன அறிவும் கிடையாது. எனக்கு ஒரு நட்பு ரீதியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகவோ இல்லை வந்துட்டு நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஆளாகவோ இல்லை எக்ஸ்பர்ட் ரீதியாகவோ எனக்கு எந்த சப்போர்ட்டும் எந்த தொடர்புமே கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஆஃபீஸ் வேணும் கேட்டு வந்தான். ஒரு டெல்லிங் கடை நடத்தணும் அப்படின்னு கடையை பார்க்க வந்தான். அந்த டெல்லிங் கடை பார்த்துட்டு அதன் பிறகு லேண்டை பற்றி பேச ஆரம்பிச்சான். இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி லேண்டு கொஞ்சம் அட்ரஸ் போட்டு பண்ணி நான் செஞ்சு போக வரலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். நான் கூட சொன்ன ஓகே நீங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி கொடுங்க பண்ணித்தானே கூட கேட்டுருந்தேன். என்ன எப்படின்னா வந்து ஒரு கடையை பார்க்க வர மாதிரி வந்து பேசி வந்துட்டு கடைசி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டை நட்புற வளர்த்துக்கிட்டு கடைசி போய் லேண்டை பற்றி பேச ஆரம்பிச்சான். நான் ரொம்ப நம்பிட்டேன், சந்தேகம் வரல. ஏன்னா பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்தான். கடைசியை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் செட் பண்ணிட்டான். கேங் செட் பண்ணி நான் வீட்டுக்கு வரும்போது தனியாக சிங்கிளாக தான் வர்றேன். சிங்கிளாக போயிட்டு இருக்கும்போது தான் ஏதோ வேறு கணக்கு போட்டு அமௌண்ட் எடுக்கிறது மட்டும் பிளான் பண்ணி பணத்தை ஷூட்டிங் போட்டான். பணத்தை எடுத்துட்டு அவனோட நோக்கம் வந்து ஒன்லி பணத்தை இது பண்ணணும், பேக்கப் பண்ணதான் அவனோட வேணும் வேலை. பணத்தை மட்டும் இது பண்ணிட்டு மற்றபடி எனக்கு பெருசாக ஒன்றும் இது பண்ணல. இல்லை ஒன்லி மிரட்டல் எல்லாமே மிரட்டல் கொடுத்து பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், குந்தலாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 யானைகள் கூட்டமாக முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இரவு பன்னிப்புழாவிற்கு வந்த யானைகள் பாபுவின் வாழை தோட்டத்திற்குள் புகுந்தன. யானைகள் வராமல் இருக்க அமைக்கப்பட்டு இருந்த சோலார் மின்வேலியை சேதப்படுத்தின. விவசாயம் செய்த 700க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை அடியோடு சாய்த்து உணவாக்கின. அறுவடைக்கு 1 மாதமே உள்ள வாழைத்தார்களையும் சேதப்படுத்தின. விவசாயி பாபு பாதிக்கப்பட்ட தனக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாவட்டம் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் கள்ளச்சாராய பாக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். நகர போலீசார் சோதனை செய்தனர். நேதாஜி நகரை சேர்ந்த 70 வயது முதியவர்களில் விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 20 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கள்ளச்சாராயம் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என விசாரித்தனர். அதில் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான மாதகடப்பா, தேவராஜபுரம் மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை மினி பஸ்ஸில் வாணியம்பாடிக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தது தெரிந்தது. முதியவரிடம் மேலும் விசாரணை நடக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் அறிவித்துள்ளது. மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக பருவமழை பெய்து வருகிறது. மாநகர பகுதிகளிலும் புறநகர பகுதிகளிலும் ஆங்காங்கே தொடர் கனமழையும் மிதமான மழையும் பதிவாகி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலும் கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது.
நீர்நிலைகள் மற்றும் நொய்யல் ஆற்றில் அதிக அளவு நீர் செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கோவை குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டூரிஸ்டுகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. ரோட்டில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இரவு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் விராட்டிபத்திலிருந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டிற்கு அரசு பஸ் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. பஸ் பல இடங்களில் சேதமடைந்து ஓட்டை உடைசலுடன் தொங்கி ஆட்டமாடியது. இதில் கடுப்பான பயணி ஒருவர் கண்டக்டரிடம், டெப்போவில் இருந்து பஸ்ஸை எடுக்கும்போது பார்த்து எடுக்கலையா, ஆபத்து விளைவிக்கும் வகையில் இருக்கே என்று கேட்டார். இதில் பயணிகளுக்கும் கண்டக்டருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் கண்டக்டர் பயணிகளை அவதூறாக பேசினார். அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் கண்டக்டர் மற்றும் பயணிகள் வாக்குவாதம் செய்வதை வீடியோ எடுத்து வெளியிட்டனர். இது தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தென்காசி மாவட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்க தலைவர் அன்பழகன் வேதனை தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றன. இந்த மின் கட்டண உயர்வு என்பது இது 2வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. 4.83% மின் கட்டணம் மற்றும் நிலை கட்டணம், பீக் ஹவர்ஸ் கட்டணம், இதற்கெல்லாம் இந்த கட்டண உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள 2000 to 3000 குறுந்தொழில்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இந்த மின் கட்டணத்தினால் தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பணியாளர்கள் வேலை இழப்பையும் ஏற்படும், பொருளாதாரத்திலும் நலிவு ஏற்படும். எனவே மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அரிசி ஆலை, மர அறவை ஆலை, மரம் இலைப்பகம், தென்னை நார் தொழிற்சாலை, கல்வுடைக்கும் தொழிற்சாலை, ஆடை ஆயத்த நிறுவனங்கள், கைத்தறி நிறுவனங்கள், சுற்றுலா தொழில்துறையும் அதிகமான நிறைந்த மாவட்டம். இந்த தொழில்துறையினர் மின் கட்டண உயர்வினால இந்த பாதிப்பில் இருந்து விலக வேண்டும் என்றால் அரசு இந்த நிலை கட்டணத்தையும் மின் கட்டணத்துல சில சலுகைகள் வழங்கி இந்த குறுந்தொழில்களை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு குறைத்தால் மட்டும்தான் இந்த தொழில்கள் சிறப்பாக நடைபெறும். ஏற்கனவே மின் கட்டண உயர்வினால் தமிழ்நாடு தொழில் மின் நுகர்வோர் பேரவை மூலம் பல கட்ட போராட்டங்கள் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மேலும் மின் கட்டண உயர்வு என்பது இந்த குறுந்தொழில்களுக்கு பெரிய இரக்கமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இதனால் பல தொழில்கள் முடக்கப்பட்டு பணியாளர்களுக்கான வேலை இழப்பு, பொருளாதார பாதிப்பும் ஏற்படும். எனவே அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த மின்கட்டண உயர்வில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடுமலையில் காஞ்சி மகா பெரியவா அனுஷ பூஜை உடுமலை ஜிடிவி லேஅவுட் செல்வ விநாயகர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு சங்கல்பம், ஆத்மபீட பூஜை, அனுஷ பிரதான பூஜை, குரு தியானம், சித்திரப்பட ஆவாகனம் நடைபெற்றது. காஞ்சி மகா பெரியவா அஷ்டோத்திர அர்ச்சனைக்கு பிறகு நைவேத்தியம், கற்பூர ஹாரதி காட்டப்பட்டது. விநாயகர் அகவல், சிவபுராணம், திருத்தொண்டர் தொகை, கோளறு 5 திருப்பதிகம், பஞ்சபுராணம், கந்தசஷ்டி கவசம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் உள்ளிட்ட ஸ்லோக பாராயணம் நடைபெற்றது.
தொடர்ந்து சதுர்வேத பாராயணம், தீபாரதனை காட்டப்பட்டது. உடுமலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर 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 शंकर हर हर शंकर हर हर शंकर हर हर शंकर